ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமதலுக்கு ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் இருக்குமா இருக்காதா, இது சாதாரணமானதா இல்லை அசாதாரணமானதா, இதுக்கு நம்ம பயப்படணுமா இல்லை எப்போ மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்ற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல வெள்ளைப்படுதல்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். பெண் உறுப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய சளி போன்ற வெள்ளையான திரவம் தாங்க வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பெண்களுக்குமே வரக்கூடியதான். கருப்பை வாய்க்குள்ளேயும் யோனி பகுதிக்குள்ளேயும் இருக்கிற பாக்டீரியா மற்றும் இறந்த செல்களை வெளியேற்றத்துக்கு உருவாகும் திரவம் தாங்க இதுதான் நம்மளுடைய பெண் உறுப்பை சுத்தமாக வச்சு தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். இது இயற்கையிலேயே உடலை சுத்திகரிக்கும் ஒரு லோஷன் சொல்லலாம். சரி, ஓகேங்க. இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் இருக்குமா அப்படின்றத பார்க்கும். பொதுவாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய்க்கு முன்போ மாதவிடாய்க்கு பின்போ வெள்ளைப்படுதல் இருக்கும் இல்லையா, அது காமனான ஒரு விஷயந்தான். ஆனால் கர்ப்ப காலத்தில் மாதவிடாய் இருக்காதுன்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. கர்ப்ப காலத்தில் அதிக அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். 2 விஷயங்களுக்காக வெள்ளைப்படுதல் நிகழுங்க. முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கும் கர்ப்ப காலத்தில். இது சளி சவ்வுகளை தூண்டி இடுப்பு பகுதிகளில் அதிக ரத்தத்தை பாய்க்கும். இதன் காரணமாக அந்த தெளிவான வெள்ளைப்படுதல் நிகழுங்க. அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை வாய் யோனி சுரப்பு யோனி பாக்டீரியாவில் உருவாக்கப்படுகிற ஒரு திரவம், அது வெண்மையாக இருக்கும், அது வெளியேறுங்க. இது நார்மலாக இருக்கிறது. இரண்டாவது வெள்ளைப்படுதலுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, பெண்ணுறுப்பு வழியாக எந்த ஒரு தொற்றுகளும் கருப்பைக்குள்ளே நுழைவதை தடுக்கிறதுக்காக வெள்ளைப்படுதல் நிகழுங்க. இந்த 2 காரணத்தால் தான் வெள்ளைப்படுதல் நிகழும். இது உங்கள் வயிற்றில் வளரும் கருவை பாதுகாக்க தான் நிகழுது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சில பேர் ரொம்பவே பயப்படுவீங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஈரப்பதமும் பிசுபிசுப்பும் உங்களுக்கு ஒரு மாதிரி அசௌரியத்தை உண்டாக்கும். அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நன்மையை மட்டுமே கொடுக்கும். அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கர்ப்ப காலத்துடைய அந்த 9 மாதமும் 10 நாட்களுமே இந்த வெள்ளைப்படுதல் ஒரே மாதிரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இந்த வெள்ளைப்படுதல் திரவம் பார்த்தீங்கன்னா பால் போன்ற நிறத்தில் இருக்கும், லேசான வாடையோடு இருக்கும். இது சாதாரண வெளியேற்றம் தான். கர்ப்ப காலத்துடைய முதல் 3 மாதங்களில் இது லைட்டாக தான் இருக்கும். இதுவே 2வது ட்ரைமிஸ்டர் காலங்களில் வெள்ளைப்படுதல் ரொம்பவே அதிகரிக்குங்க. நாளடைவில் வெள்ளைப்படுதல் தடிமனாகும். படிப்படியாக தடிமனாகி சளி மற்றும் வெகு அரிதாக நம்மளுக்கு ரத்தத்துடைய சில துளிகள் கலந்து வெளியேறுங்க. இந்த மாதிரி ரத்த துளிகளுடைய வெள்ளைப்படுதல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரசவத்துடைய இறுதி காலங்களில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாகவே நீங்கள் டெலிவரி எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது, எப்போ நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும், எது அசாதாரணமானது அப்படின்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்போ நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா, வெள்ளைப்படுதல் துர்நாற்றத்தோடையும் அதே மாதிரி வேறு நிறத்துலையும் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை பாருங்கள். ஏன் அப்படின்னா, பெண் உறுப்பை பாக்டீரியா மற்றும் நோய் தொற்று கிருமிகள் பாதிக்கும் பொழுது அங்கு இருக்கிற திரவத்துடைய அமிலத்தன்மை காரத்தன்மையாக மாறுங்க. இதனால தான் நிறமாற்றமும் நிகழுங்க. படிப்படியாக இந்த நிறம் என்னவாகும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படின்ட்டு, வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், பச்சைன்னு மாறுங்க. இந்த நிலையில் இந்த மாதிரி வித்தியாசமான கலர்களில் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை நீங்கள் பார்க்கணுங்க. அதிக வாடை, அதாவது மீன் போன்ற நாற்றத்தை வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அப்நார்மலுங்க. இது நோய் தொற்று கிருமிகள், நோய் கிருமிகள் உங்களை ஆக்கிரமிச்சதை குறிக்குது. உடனே நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். இல்லைனா தாய் சேய் 2 பேருக்குமே இது பாதிப்பை உண்டாகுங்க. அதே மாதிரி பெண் உறுப்பில் அரிப்பு, நமைச்சல், சிவந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். எந்த ஒரு கை வைத்தியத்தையும் முயற்சிக்காதீங்க. நீங்கள் மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ஆன்டிபயோட்டிக் மருந்தை கொடுப்பாங்க. அதன் மூலயமா சுகாதாரமான முறையில் சிகிச்சை கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வெள்ளைப்படுதலை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சாதாரணமானதா அசாதாரணமானதா என்பதை இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அதே மாதிரி என்னையும் இது ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாமா. பாய், தேங்க்யூ.